மலரா மலர வைக்கிற மாதிரி நோக்கால் ஓலி மவள கோத்தா குண்டா மனே எடுத்துட்டு அடிச்சேன்னு வெச்சுக்க. நான் ஒண்ணு குண்டா கிடையாது, ஒல்லியா தான் இருக்கறேன். உடம்புக்கு ஏத்த உடம்பா இருக்கறேன் நான். மானங்கட்டவளே, ஊதாரியே, அக்குள் தூக்கிய காலை கடனே, கவரிமார் மலமே, கன்றாவியே, கழிப்பறையே, அசிங்கமே, அசிங்கத்தின் அரசியே, அன்றாயிர என் அன்றாயிரக்குள்ள அரிப்ப கிழிஞ்சு வச்சு அன்றாயிடு நீ போட்டிருக்கே. போடி பச்சை சிறைக்கு நான் வளர்ந்தவளுக்கு என்ன ஹலோ 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 லைட்டா ஏத்துக்கோ. ஹலோ 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 என்ன லோலோன்னு வந்திருக்க? லோலோங்கறனா வந்து மைக் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, லோலோன்றீங்க. இல்ல என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு கேக்குறேன். லோலோன்னு தான பண்ணப்ப. ஹலோ ஹலோன்னு உங்க காதுல லோலோன்னா அதுக்கு நானா பருப்பு? இது பருப்பு என்ன பருப்பு? உளுந்த பருப்பு, தோர பருப்பு, பாசி பருப்பு, கொல்லிமலை சட்டா. ஆமா அந்த வைக்கிறாங்க, வாங்கிட்டு போங்க. ஹலோ உங்க நாளையத்து வணக்கங்க. வணக்கம். ஊர் பொதுமக்கள் அனைவருக்கும் வணக்கங்க. மைக் செட்டு மச்சான் கொஞ்சம் ஏத்தணும், கொஞ்சம் இறக்கணும். அப்பப்ப ஏத்தணும், அப்பப்ப இறக்கணும். அப்பதான் எனக்கு கரெக்டா இருக்கும். ஒரே தான் ஏத்திராம. ஆமா ஒரே தடவை ஏத்துனால எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமா நான் சமாளிச்சிருவேன். எதையுமே சமாளிக்கணும் நம்மளை பொறுத்த வரையும். வேணாண்டு விடக்கூடாது, வேணாண்டு விட்டு அப்புறம் பின்னாடி வருத்தப்படணும். எதையுமே சமாளிச்சிடணும் அந்த நிமிஷத்திலேயே. சமாளிக்கிற திறமை இருந்தாதே வாழ்க்கைன்ற வண்டி எங்க பைபாஸ்ல ஓடும். இல்லன்னா அப்புறம் ஸ்டக் ஆகி துருப்பிடிச்சு போய் நிக்கும். ஆமா அதனால போனமா இருக்கணும். 4 பேரா இருந்தாலும் நறுக்கணும் இருக்கணும். அத்தா புண்ணியாதியலா, அத்தா பெரியாயி சீக்கிரம் உட்கார்த்தா. உட்காருங்கிறேன். உட்கார்த்தா உட்காருவா இருமா. சீக்கிரம் உட்காரு. நீ கேப்பதா? ஆமா இல்லன்னா அப்புறம் புடுங்கிட்டு போயிருங்க. கையில உள்ளத பாத்துக்கோ. போலாமா போலாமா? போலாம்னா எங்க உள்ள போயிட்டு இருக்க? நீங்க தானே போலாம் நீங்க, அதுக்கு தான் வாங்க போலான்னு கூப்பிட்டேன். அடி திருவாரூர் தேர்ற பக்கம் வாடி திருவிழா ஒண்ணுக்கு வாடி
ஒரு ஷாட்டு முடிச்சாச்சு. அடுத்த ஷாட்டு போலாமா? பூசாரி என்ன வந்ததுல சைலண்டா இருக்குல்ல, என்ன ஆச்சு? என்னன்னு கேக்குறேன். அன்னைக்கு தான் உங்க ஊரு, இது எங்க ஊரு. ஆமா, எப்பவுமே கலப்பு உண்டாக்கணும். கலகலப்பு உண்டாக்கணுங்க. ஆமா, உண்டாக்கிறோமா? ஏய், கலகலப்பு உண்டாக்கணும்னு சொன்னேன். சரி, ஆமா, அதனால டான்ஸாக நடிக்கும் அருமை சகோதரி ஆர்த்தி அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை பொருத்தப்படுகிறது. ஹலோ, நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பொன்னாடை உடைத்த ஊர் பொதுமக்களுக்கும் என் சார்பாக, என் கலை குடும்ப சார்பாக நன்றி நன்றி கடந்த வணக்கத்தை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். ஹலோ, ரெண்டாவது ஆட்டம் மிருதங்கா இருக்கு, மூணாவது ஆட்டம் ஆல்ரவுண்டா இருக்கு, நாலாவது ஆட்டம் தாளகா இருக்கு. சரிதானா? போயிருவோமா? என்னங்க குறுக்கு பாதைகளே மறுச்சு வழிகள் ஒரு தூய அடுத்தான் என்ன
என்னங்க என்னாச்சு? மூணாவது ஆல்ரவுண்டுக்காரு பூசாரி வரவா? எப்ப பார்த்தாலும் பூசாரியாவே இருக்காதையா? என்னைக்குதான் சாமி மலை ஏறுறது? என்னையா சொல்லிக்கிற? மலை ஏறிச்சா? போட்ட விருதுல ஏறி போயிடுச்சுப்பா. ஆமா நல்ல கண்ணிமைக்கும் நேரத்துல காதல் கொண்டே எங்க நம்மளால கூப்பிட்டுருவோமா? சித்தாட கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு சுந்தரி வச்சு வெள்ளை பூண்டு மலை பூண்டு ரச பூண்டு 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 வாங்கிருக்க கோயிலுக்கு மாலை வாங்கிருக்க. என்ன மண்டே உடைச்சு அப்படியே ஓடி போயிடாக்கிட்டு பூண்டு விக்கிற இடத்துல மாலையை ஒண்ணு எடுத்துக்கிட்டு நான் மாலை விக்கிற இடத்துல நீ என்ன பூண்டு வர? நான் பூண்டு விக்கிற இடத்துல நீ ஏன் மாலை ஒண்ணு மரியாதை ஓடி போயிரு. ஒழுங்கு மரியாதை நீ தூக்கிட்டு ஓடி போயிரு. எனக்கு இடையூறா நீ நாரோட நேரத்தை நல்ல படம் மாத்துக்க. இல்லன்னு வச்சுக்க கிழிச்சு கேப்பாண்டு தொங்க விட்டு போயிருவே. வாட்டர்கன் வாங்கிருக்க வாட்டர்கன் வாங்கி பூண்டு 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 ரெண்டு மாலை கடைசியா எல்லா மாலையும் வித்துருச்சு. ரெண்டு மாலை மட்டும். ஒரு கிலோ பூண்டு 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 அரை கிலோ பூண்டு ஒரு கிலோ பூண்டு அரை கிலோ பூண்டு ரெண்டு மாலை வாங்கிருக்க. ரெண்டு மாலை ஒரு கிலோ பூண்டு ஒரு கிலோ பூண்டு ஒரு கிலோ பூண்டு ஒரு கிலோ பூண்டு ஒரு கிலோ என்னப்பா சொல்ற? ஒரு கிலோ பூண்டுங்க அண்ணே எல்லா வியாபாரம் வந்துருச்சு. தண்ணிக்கன் கூட இருந்துட்டு போகுது. ரெண்டு மாலை தான் இருக்கு. வாங்கி கோயிலுக்கு பாட்டு போட்டு ஏங்க ஒரு கிலோ தாங்க இருக்குது. வாங்க 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 ஒரு கிலோ பூண்டு ஒரு கிலோ பூண்டு ஒரு கிலோ பூண்டு ஒரு கிலோ பூண்டு இருமா வர. ரெண்டு மாலை தான் இருக்கு. வாங்கிருங்க கோயிலுக்கு வாங்கிருங்க. கோயிலுக்கு வாங்கிருங்க. வெறும் ரெண்டு மாலை தான். எல்லா மாலையும் வித்து போச்சு. ரெண்டு மாலை தான். சரியா? எனக்கு இடஞ்சா இருக்கா? இல்ல இந்த பிள்ளை என்ன ஒப்பம் கெட்ட வார்த்தையா பேசுற? ஏப்பா ஒரு சபையில ஒரு பொம்பளை பிள்ளை எவ்வளவு நேரம் பூண்டி யாரும் பாத்துட்டு இருக்கு. வந்து யாரத்தை கெட்டு தந்து இல்லாம ஒரு சட்டம் சவுட்டால ஒரு தின்னக்க ஒரு தும்மரும் ஒரு தண்ணா விட்டு ஏங்கிட்டே காட்டிட்டு இருக்கியா? கிழிச்சு கேப்பேன் விட்டு பேரும் பத்துக்க. தும்மரு ஒரு தண்ணா விட்டலாம் வேற எங்க தும்மரு ஒரு தண்ணா வேற ஆள்கிட்ட வச்சுக்கயா? ஏயா யாரு என்ன ஏன் அதட்டி என்ன என்னன்னு கேக்குறேன். என்ன போடுற பட்ல பொட்டி கலந்து போது போடுற பட்ல பொட்டிக்கிட்டே தெரிச்சு ஆணையில போட்டு ஆப்பாயில மாட்டி விட்டு பேரும் பத்துக்க. 65 கிலோல பிள்ளைய விட்டு ஊர்மையை விட்டுக்காங்க. 65 கிலோல ஒரு பிள்ளைய யாரு விட்டது? என்னடா என்னடா நாதர் பேல முள்ள மர பேல முடிச்சவங்க ஆளு மோகரை மூஞ்சிகளை மாதிரி என்ன மாதிரி முட்டி இதே மாதிரி நாங்க வந்துரு ஆட்டி ஆட்டிட்டு சோடு இருக்கா சரண இருக்கா அங்க இருக்கா சந்தில இருக்கா பொத்துல இருக்கா கீழ இருக்கா மேல இருக்கா நெட்டிட்டு இருக்கா ஓரமா இருக்கா படுத்து இருக்கா ஒதுங்கி இருக்கா? உனக்கெல்லாம் ஆயிடுச்சா ஆகலையா தொங்கிடுச்சா தொங்கலையா பட்டாவா புறம்போக்கா போட்டாதா போடாததா புண்டதா புடாததா? அவனுக்கிட்ட இல்ல இருக்கு. அதனாலதான் இந்த முட்டி முட்டி யாரும் பாத்துட்டு இருக்கேன். இல்லாதத நீ எதுக்கு பேசிட்டு இருக்க? மலர வைக்க மாட்டேன் நோக்கால் ஓலி மாவள குண்டாமனே எடுத்துக்கிட்டு அடிச்சேன்னு வச்சுக்க. ஒண்ணு குண்டா கிடையாது. ஒல்லியா தான் இருக்கிறேன். ஏத்த உடம்பா இருக்கிறேன். மானம் கட்டவளே ஊதாரிய அக்குள் தூக்கிய காலை கடனே கவரிமான் மலமே கன்றாவிய கழிப்பறைய அசிங்கமே அசிங்கத்தின் அரசிய அன்றாயிர என் அன்றாயிருக்குள்ள அரிப்ப கிழிஞ்சு வச்சு
போச்சு. ஆண்ட்ராய்டு நீ போட்டிருக்கே என்னவோ ஆண்ட்ராய்டு பத்தி நீ பேச வந்துட்ட. ஒரு நாகரிகமா உனக்கு பேச தெரியல, நீ இவ்வளவு சட்டம் சடல் பேசிக்கிட்டு இருக்க. முதல்ல ஒரு ரோட்ல ஒரு பிள்ளை பூண்டு வித்துக்கிட்டு இருக்கு, வந்து வியாபாரத்தை கெடுத்தது இல்லாம என்ன பேச்ச வேண்டியது கிடக்குது. என்ன வியாபாரத்தை என்ன நீங்க என்னென்ன வியாபாரத்தை பெருசா பண்ணி கிழிக்க போறியா? பூண்டு என்ன பூண்டு? நான் ஏன் மாலை வியாபாரத்துக்கு மாலைக்கும் பூண்டுக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்கு தெரியுமா? என்ன வித்தியாசம் இருக்கு? பூண்டு ரசத்துல போட்டா வாயு கலரும், உடம்பு கலகலன்னு இருக்கும், நல்ல பசி கொடுக்கும். நல்ல பசி கொடுத்தாதே என்ன ஆகும்? பூண்டு சாப்பிட நல்ல செழிப்பா இருக்க முடியும் நம்மளால. சரி, பூண்டு சாப்பிடும் போது உனக்கு தொண்டையில பூண்டு மாட்டிக்கிருச்சுன்னு வச்சுக்க, விக்கல் வந்துச்சுன்னு வச்சுக்க, ஏன் தண்ணியை வாங்கி தான் நீ குடிக்கணும் முதல்ல. அட லூசு பையல, அட லூசு செருக்கி. விக்கிற அளவுக்கு நாங்க பூண்டு வச்சுக்கிற மாட்டோம். பூண்டு நல்ல நெய் 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 நச்சு ரசத்துல போடுவோம். இங்க பாருங்க, ஆலயத்துல போடுறது இந்த மாலை தான், மங்களகரமான நிகழ்ச்சிக்கு போடுறது இந்த மாலை தான், கடைசியில சங்க ஊதம் போதும் போடுறது இந்த மாலை தான். தொடக்கமும் முடிவும் எனக்கிட்ட இருக்கு. ஒழுங்கா சாப்பிட்டு நிதானமா இருந்தாத்த ஆலயத்துக்கும் போடலாம் மாலை, சங்கு ஊதுறதுக்கும் போடலாம் மாலை. இந்த தண்ணியை குடிச்சு ரொம்ப நாள் உயிர் வாழலாம். அது அந்த காலம். என்ன அந்த காலம்? சாப்பாடு இல்லாட்டினா ருசி இருக்காதடி. சாப்பாடு இல்லாட்டி ருசி இருக்காதா? என்ன சொல்ற, தண்ணியை குடிச்சே கூட கொஞ்ச நாள் உயிர் வாழலாம். ஆனா தண்ணியே இல்லாம உணவு மட்டும் வச்சு எப்படி உயிர் வாழ்றது? அப்படித்தானா? ரொம்ப அதிகமா ஓவரா பேசிக்கிட்டு இருக்க. நீ ரொம்ப ஓவரா பேச வைக்கிறே. நீ என்ன வைக்கிற? நாகரிகத்துல கொண்ட இத நாயை நக்க விடு. எதுல கொண்டீங்க? எதுல கொண்டீங்க? என்ன கேட்சும் பிள்ளைங்க, இந்த பிள்ளைங்க பாருங்க பாருங்க எவ்வளவு Dress. ஒரு ஆம்பளை பார்த்தேன்னா வேட்டி சட்டை கைலி, அத முடி நார்மல் ஒரு ஃபார்மல் Dress போடுவான் ஒரு ஆம்பளை. சரி, ஆனா இந்த பெண்களுக்கு அப்படியா இருக்கு? எப்படி இருக்கு? வேற பிரைடல் கலெக்ஷன், ரிசப்ஷன் சேரி, ஆப் சேரி, காட்டன் சேரி, காஞ்சிபுரம் பட்டு, ஆரணியம் பட்டு, சிறுவந்தாடு பட்டு, லெக்கின்ஸ், செக்கின்ஸ், சீன்ஸ் பேண்ட், ரஜக்களி மஜக்களி. அன்னைக்கு பாக்குறேன் Facebookல ஒரு பொம்பளை புள்ள பாக்குறேன், Facebookல பாக்குறேன் சேர்ல. பொம்பளை புள்ள எப்படியா பார்த்த? இல்ல Facebookல உட்கார்ந்திருக்க ஒரு புள்ள தவறுதலா பேசல. Facebookல போய் நீ என்னது போய் பார்த்த? பாத்தீங்கன்னா முழு குண்டியும் தெரியுது, அப்படியே தெரியுது. அது நல்ல ஆணு வாயை திறந்து போட்டு பார்த்திருப்ப. திறந்து போட்டுக்கலாம் இல்ல. இன்னைக்கு நாகரிகங்கிற பேர்ல உடம்ப நீங்க அங்கிட்டு காட்டிக்கிட்டு இருக்கீங்க. ஆனா ஆண்கள் அப்படி என்னைக்கு பஞ்சம் செஞ்சது கிடையாது. சரி, என்ன சரி என்ன உங்க நாகரிகத்துல ஏதாவது விட்டு உள்ள விட்டு ஆட்டி விட உழப்பி விட உங்க நாகரிகத்தை கொண்டு வந்து என்கிட்ட பேசாத. என்ன ஏன் இந்த என்னமோ கட்டிங் வந்திருக்குது அவங்கள மண்டை சிரிக்கிறதுக்கு. முன்னாடி எல்லாம் முடி வெட்டினாங்கன்னா பார்க்க அமுஷமா இருக்கும். இப்ப என்னமோ என்னமோ எலிவாள் மாதிரி உங்ககிட்ட சைடுல ரோடு வேற போட்டுக்கிறது. அது என்ன காரணம்னா புல்லிங்கோ புல்லிங்கோன்னு ஒரு காரணம். புல்லிங்கோ? ஆமா ஆமா ஆமா. அந்த புல்லிங்கோ தானே நீங்க. அட காதுக எப்படி கரெக்ட்டா ஒத்துக்குறீங்க? அது மாதிரி தான் எனக்கும் தெரியல. நீங்க பெற்ற தப்ப நீங்களே ஒத்துக்குறீங்க. பரவாயில்ல, நாங்க தப்பு பண்ணா ஒத்துக்குறோம். சரி, நீங்க தப்பு முடி வெட்டறதுல ஓகே புல்லிங்கோ, அதுல ஏன் ரோடு போடுறீங்க? ரோடு போடணும்னா ரோடு இன்னைக்கு சரியில்லாதங்கற காரணத்துக்கு அடையாள சின்னம் அது. அதனால மண்டையில போடுறது. ஆமா ஆமா ஆமா. சரி, இங்க பாருங்க, நாங்க தப்பு பண்ணா ஒத்துக்குறோம். நீங்க தப்பு மேல தப்பு பண்ணி கடைசி வரைக்கும் நாங்க பண்ணலன்னு ஒத்துக்கறவே மாட்டீங்க நீங்க. அது அப்படி கிடையாது. நீங்க தப்பு பண்ணி எங்க கிட்ட அடி வாங்கணும்னு உங்க தலையெழுத்து. நாங்க தப்பே பண்ணாலும் தப்பு பண்ணலன்னு சாதிக்க நினைக்கிறது எங்களோட தலையெழுத்து. என்ன பண்றது? இப்ப தெரியுதா உங்க லட்சணம்? இதுக்கு பேர் லட்சணம் கிடையாது, சமாளிப்பு தன்மை. சமாளிப்பு தன்மை எங்க இருந்தாலும் வாழ்க்கைன்ற வண்டி எப்படி வேணாலும் ஓட்டி கொண்டு போலாம். ஆமா, எங்க பசங்க எப்படி தெரியுமா, சப்ப பேருக்காண்டி சண்டை போடுவோம். சரி, சரக்கு அப்படின்னா சமாதானம் ஆயிடுவோம். சரக்கு ஒயின்ஸ் அப்படின்னா புல்லு இருக்கு, வயசு பசங்கன்னா தில்லு இருக்கு, மீனுன்னா முள்ளு இருக்கு, பொண்ணுன்னா கையில செல்லு இருக்கு. அந்த செல்லை வாங்கி கொடுத்தது எங்க பசங்களா தான் இருக்கு. ஆண்களுடைய காதல் எப்படி தெரியுமா, சைனா பெருஞ்ச ஒரு மாதிரி எத்தனை வருஷம் ஆனாலும் நிலையா நிக்கி உங்க காதல். ஆமா, ஆனா பெண்களுடைய காதல் அப்படி கிடையாது. எப்படி? சைனா மொபைல் மாதிரி வாரண்டி இருக்காது, கேரண்டி இருக்காது. என்னைக்கு ஆண்கள் ஆண்கள் தான், பெண்கள் பெண்கள் தான். ஆண் மகனுக்கு அடக்கம் தான் ஒரு பெண்மகள். என்னைக்கு ஆண்களை ஒதுக்கிவிட்டு நாங்க தான் பெரியாருன்னு போனியலோ அன்னைக்கே நம்ம நாடு குண்டிய தூக்கிடுச்சு. அட எங்க உங்க காதல இதுல கொண்டு இது பண்ண எங்க வாயாக்கிட்டு காதலை பத்தி நீ பேசாத. என்ன சொன்னீங்க? உங்க காதல் எப்படிப்பட்ட காதலுங்க? என்ன உங்க காதல் எப்படி தெய்வீகமான காதலா? ஆமா, எங்களுடைய காதல் கண்ணியமான காதல், யாருமான காதல், ஒழுக்கமான காதல், பண்பாடான காதல். உங்க காதல்? ஆமா ஆமா. ஆத்தே அந்த பண்பாடான காதல் இப்ப நான் சொல்றேன் கேளுங்க. காதல்ன்ற பேர்ல கல்யாணம் பண்ணிடுறது. சரி, கல்யாணம் பண்றது இல்லாம பிள்ளையும் கொடுத்துறது. சரி சரி, நம்மளை விட நம்ம குழந்தைய அழகா இருந்தா பொண்டாட்டிய விட்டுறது, குழந்தைய அவ கரெக்ட் பண்ணிடுறது. உங்க காதல முகரை போட்டு முள்ள கொண்டே சாத்த ஒரு பாதுகாப்பு கவசமா நீங்க வந்து எங்ககிட்ட மாற்றி
அதுக்காக கூடவே ஆப்பர் வேற. ஒரு பெண்ணுன்னா கை எடுத்து கும்புற மாதிரி இருக்கு, கை காட்டி கூப்பிடுற மாதிரி நீங்க இருக்கிறதுனால நாங்க சரியா. அதனால ஒரு பூவோட வண்டு சேரு, அந்த வண்டு இருக்கிற இடத்துல பூ இருக்கிற இடத்துல தான் வண்டு போகும். அது மாதிரி ஒரு பெண்களை பார்த்து ஒரு ஆண்மகன் வரத்தான் செய்வான். அதனால என்னைக்கு ஆண்களை தவறுதலா பேசக்கூடாது நீங்க. சரி இவ்வளவு பேசுறீங்களே, ஒரு ஆம்பளை வெளியில சுத்தனா உதவாக்குற, வீட்டுல இருந்தா சோம்பேறி பைய, சரி பிள்ளைல கண்டிச்சா கோபக்கார, பிள்ளைல கண்டிக்கலன்னா பொறுப்பு இல்லாதவன், சரி பொண்டாட்டி வேலைக்கு அனுப்புனா பொண்டாட்டி சம்பாதித்துற வாழ்றங்கிற பேரு, பொண்டாட்டியை வேலைக்கு அனுப்பலன்னா நம்பிக்கை இல்லாதங்கிற பேரு, அம்மா பேச்சை கேட்டா அம்மா பையனா, பொண்டாட்டி பேச்சை கேட்டா பொண்டாட்டி தாசன். ஆக ஆண்களுடைய வாழ்க்கை வேறு யாரும் தியாகத்தாலும் ஆனது. நல்ல கனிதரும் மரங்கள் அந்த பழங்களை புசிப்பதில்லை, சுடர் ஒளி விடும் தீபம் தனக்காக எரிவதில்லை. ஒரு ஆம்பளை தனக்கு என்ன பிடிக்கும், தன் பொண்டாட்டிக்கு என்ன பிடிக்கும், அம்மாவுக்கு என்ன பிடிக்கும், அப்பாவுக்கு என்ன பிடிக்கும், மகளுக்கு என்ன பிடிக்கும், மயனுக்கு என்ன பிடிக்கும் தெரிஞ்ச ஒரு ஆண்மகனுக்கு தனக்கு என்ன பிடிக்கும் தெரியாம வாழ்நாள் முழுக்க வாழ்ந்து செத்து பிறந்த ஒரு ஆண்கள் வர்க்க அதை தெரிஞ்சுக்க முதல்ல. சரிங்க, ஆண்கள் வர்க்கத்தை நீங்க சொல்றீங்க, பெண்கள் வந்து என்ன தெரியுமா, நீங்க என்னைக்கு சம்பாரிச்சு கொண்டுட்டு வந்து கொடுக்கறது இல்லாம அதை வச்சு கொடுத்த குடும்பத்தை ஓட்டி கடனையும் கட்டி பிள்ளைகளையும் பார்த்து நாங்க சாப்பிட்டோமா சாப்பிடலன்னு எங்களை பத்தி கண்டுக்கிறது இல்ல. உங்க அம்மாவை பார்த்து, உங்க அப்பாவை பார்த்து, உங்க பிள்ளைகளை பார்த்து, உங்களை பார்த்து நீங்க எல்லாம் சாப்பிட்டு முடிச்சு மீதி வச்சுட்டு போடுறத அதுக்கப்புறம் நின்னு சாப்பிட கூட நேரம் இல்லாம அதை லவகுலகுன்னு அள்ளி உள்ள போட்டு மறுபடியும் பாத்திர லொட்டு லொசுக்கு எல்லா வேலையும் பார்த்து முடிக்க உங்களாட்டி பொழுது விடிஞ்சிரும். பொழுது விடி நீங்க பின்ன நாங்க எல்லாமே வேற யாரு பக்கத்து விட்டுக்கிறாங்களா? பேசுங்க. மறுபடி சாயந்தரத்துல இருந்து நைட்டு 11 மணி வரைக்கும் அதே வேலையை பார்த்துட்டு தூங்குவங்களாட்டி தூங்கி 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு அந்த வேலையை தொடங்கக்குள்ளாட்டி எங்க பாடு எங்களுக்கு தான் தெரியும். இதெல்லாம் எப்ப? இதெல்லாம் அப்ப அது ஒரு காலத்துல இருந்துச்சு, இப்பயும் அதத்தான் நடக்குது. அப்படி கிடையாது. கோழிக்கு முன்னால கண்ணு முழிக்கணும், வாளி தண்ணியில தண்ணி தெளிக்கணும், புள்ளி வச்சு மாவு கோலம் போடணும், புருஷன் எழுப்பி காப்பி கொடுக்கணும். இதான் உலக வழக்கம். அன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா புருஷன்காரன் வந்து படுத்து கிடப்பாரு, பொண்டாட்டி அதிகாலையில குளிச்சு தீவார்த்தனை காமிச்சு விட்டு புருஷங்கால கும்பிட்டு விழுந்துட்டு தாலியை ஒத்தி வச்ச காலம் அந்த காலம். சரி இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா மாமியா புருஷங்காரன் எல்லாரும் குடும்பத்தோட சேர்ந்து மருமகால கும்பிட்டு விழுறாங்க. ஆத்தா மணி 9 மணி ஆச்சு இன்னும் எந்திரிக்காம படுத்துருக்கிறியா ஆத்தா எந்திரித்தா அப்படின்னு. சரி காலங்கள் மாறி போச்சு. அதனால உங்களையும் குறை சொல்ல முடியாது, எங்க ஆண்களையும் குறை சொல்ல முடியாது. அப்படி இல்லங்க, அன்னைக்கு வந்துட்டு கட்டின பொண்டாட்டியை தவிர வேற ஏற எடுத்து கூட பார்க்காத இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது. நம்ம பொண்டாட்டியை தவிர ஆத்தே கொஞ்சம் அததான் சொல்றாங்க, கிளி போல பொண்டாட்டியா இருந்தாலும் குரங்கு போல வப்பாடி தேடுற வர்க்கம் இப்ப உள்ள வர்க்கம் உங்க வர்க்கம். எதுக்குமே ஒழுக்கம் தவிர யாருமே நடக்கப்படாது. ஒரு பெண்ணாகவே இருந்து முழுமையா ஆண்களாக மதிக்கப்படுவதும் ஆண்களாக கொண்டாடப்படுவதும் தான் ஒரு பெண்ணுக்குரிய சிறப்பாகும். சரி ஒரு ஆணின் இடத்தை ஒரு பெண் அடைவது என்பது பெண்ணுக்குரிய வெற்றியாக ஒருபோதும் இருக்க முடியாது. அதனால பெண்ணாக முழுமையாக இருக்கணும். நாங்க ஆம்பளையாக இருக்கணும். சரி நீங்க நல்லாவே பேசுறீங்க. சரி நீங்க என்ன பண்றீங்க இந்த இடத்துல? வியாபாரம் பார்க்கலாம் வந்திருக்கீங்க. வியாபாரமா? ஆமா. ஆஹா என்ன வியாபாரம்? இழந்த பழம். ஆஹா இழந்த பழம் வியாபாரம், பூண்டு வியாபாரம், பல வியாபாரங்கள் நீங்க பண்ணுவீங்க. ஆமா. சரி உங்க வியாபாரத்தை எடுத்து சொல்லுங்க. இழந்த பழம், இழந்த பழம், இழந்த பழம், இது சக்கா சவந்த பழம், இது தென்னால எனக்கும் பழம், எல்லாரும் வாங்க பழம், இது இழந்த பழம், ஆனா உண்மையிலே சொல்றேன், இன்னைக்கு தான் பழம் இழந்த பழம். சில ஆளுங்க பெரிய பழமா தற்போது வச்சிருப்பாங்க, மொந்த தான் வச்சிருப்பாங்க. ஆமா ரொம்ப நல்ல பழமியா இழந்த பழம் தான். ஆனா இந்த இழந்த பழம் நானும் விவசாயி தான். சில நேரங்கள்ல மாலை வைப்பேன், தண்ணி கண்ணு வைக்கிற பழக்கம் நமக்கு. சரி ஆனா நான் ஒரு பெரிய விவசாயி. என்னங்க சொல்றீங்க? விவசாயினா உங்க பழம் வந்து பூச்சி வைக்காம புழு வைக்காம ஒழுங்கா நல்ல பழம் நல்ல கலரா வரணும்னா ஏன் பழம் என்னைக்கு பூச்சி வைக்காது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? பூச்சி வைக்கவங்களாட்டி நான் இழந்தோட போட்டுருவேன். இல்லங்க பழத்தை பிச்சு பார்த்து வாயை வைக்க போகும்போது தான் தெரியும் பழத்தை. ஏன் அப்படியே முண்டிக்கிட்டு கிடக்கும்? என்னன்னா புழு பூச்சி கொஞ்சம் இதா இருக்கு. சரி அப்ப எங்கிட்ட மருந்து அதுல அடிக்கணும், மருந்து அடிச்சு ஊத்தணும். எதுல? பிரேயர் சைட்ல இருந்து மருந்து அடிச்சு ஊத்தினா தான் உங்ககிட்ட பழங்கள்ல எந்த பழம், செவ்வாழை இருக்கட்டும், வாழைப்பழமா இருக்கட்டும், கொய்யா பழமா இருக்கட்டும், திராட்சை பழமா இருக்கட்டும், சரி இளநிக்கா இருந்தாலும் நாங்க எங்கோட்ட மருந்து அடிச்சா தான் உங்ககிட்ட இளநியும் சரி பழங்களும் சரி தெளிவா பார்க்க பார்வைக்கு அழகா இருக்கும். சரி அதனால நான் விவசாயி தான். அந்த விவசாயத்துல எங்க மருந்து உங்ககிட்ட பழத்துல அடிச்சா தான் நல்லா பழம் பார்வையா இருக்கு. சரி அதனால நீங்க எவ்வளவுதான் கூவி வித்தாலும் எங்கோட்ட மருந்து உங்களுக்கு தேவைப்படும். சரி அதெல்லாம் பண்ண நேரம். இழந்த பழத்துக்கு வந்து மம்மி உன் பழத்தை தரலாமா டம்மி?
சில்கு சட்டா சிங்காரி சாப்பிடல யாரு போடி பச்சை சிறைக்கு நான் வளர்ந்தவளுக்கு என்ன படிக்கல மாட்டேக்கி சப மேல கடாயி சாகத்தில சடாயி இந்த ஏரியாவெல்லாம் மொரட்டு சிங்கிள் வாரு உசா உசாரே வயசுல பெரியோரு வெத்தலை வெத்தலை இது வடிவனூர் வெத்தலை அது கடலை கொள்ள ஓரத்தில உசாரே பைசா பெரியோரு மேடம் ஹலோ என்னையா மப்புனாக நடிக்கும் ஆத்மநாதன் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை பொருத்தப்படுகிறது. பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்திய கிராமத்தார்களுக்கு கோடான கொடி நன்றி நன்றி நன்றி. டி நாடை சேர்ந்த நல்லதம்பி பொன்னழகு அவர்கள் பவனாடிக்கின்ற அன்பு தம்பி ஆத்மன் அவர்களுக்கு 200 ரூபாய் பாவலை இருக்கின்றார்கள். அன்பு அளித்து பெருமைப்படுத்திய அருமை அன்னார் அவர்களுக்கு கோடான கொடி நன்றி நன்றி. தென்றலிலே மிதந்து வந்த தேவன் உங்கள் வாழ்வு தேவதை உன் தேவிந்தோடும் பெண்கள் உங்கள் வாழ்வு
பறவை பறந்து செல்லும் உங்க காதல நீங்க சொல்லிட்டீங்க. மாமன் கிட்ட பேச போற மணிக்கணக்கா மாமன் கிட்ட பேச போற மணிக்கணக்கா சுதுல